இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு தான் போகிறோம். உங்களில் கூட சில பேருக்கு அவங்கள தெரிஞ்சிருக்கலாம். கணக்காணும் காலங்களில் ஹரிதான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஜோடியில் இப்போ ரீசெண்டாக ஆடிருந்தாங்க. அப்புறம் ஏண்டி ஏண்டின்னு ஒரு சாங்கு அவங்க பண்ணியிருந்தாங்க. அதில் கொரியோகிராஃபர் நான் தான் பண்ணேன். கொஞ்சம் விளம்பரம் நானும் ஃபேமஸ் ஆகிக்கிறேன். அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஸோ வெல்கம் டு அஜய் விலாக்ஸ். கோயம்புத்தூர் வந்தாச்சு. நாங்கள் கோயம்புத்தூர் வரவே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி வந்து கேப் புக் பண்ணி டக்குன்னு போகலாம் அப்படின்னு பார்த்தா அரை மணி நேரம் வெயிட் பண்ணுறோம். கேபும் இல்லை, எதுவுமே இல்லை. சரி ஆட்டோ புக் பண்ணி போகலான்னு ஆட்டோ புக் பண்ணோம். அவர் ஆட்டோவை வேகமாக எடுத்து ஒரு பெட்ரோல் பங்கில் போய் ஒரு 15 நிமிஷம் நிப்பாட்டார். ஆட்டோவில் அப்படியே வைப் பண்ணிக்கிட்டு ஒரு 6:30க்கு அங்கே போயிட்டோம். டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப நேரம் ஆடிட்டே இருந்தாங்க. அவங்க இன்ட்ரோவாக இருந்தாலும் சரி, அவங்க சேர்ந்தான கப்புள் டான்ஸாக இருந்தாலும் சரி, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவங்க செம்ம ஹாப்பியாக எக்ஸைட்டடாக இருந்தாங்க. அவங்க ஃபேஸ்லேயே தெரிஞ்சிச்சு. அப்புறம் பாதி கண்ணா டீம் இங்கே தான் இருந்தாங்க. அவங்களோட விஷயம் அவங்க சொன்னாங்க. எஸ் அபி, சேம் விஷஸ். நீங்கள் வந்து மார்னிங்கே நீங்கள் வந்து வந்திருந்தீங்க. ஸோ அதான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நானும் அவரும் ஜோடி சீசன் 5லேருந்து நான் பார்த்துருக்கேன். அண்ட் தீப் ப்ரோ போகும்போது கூகுள் பே கேட்பாரு. காலேஜ் ஈவெண்ட்டுக்கு நீங்க தானே பண்ணீங்களா வந்தப்ப? அதே பாட்டு அவங்க பிடிச்சிக்கிட்டாரு. அவரை பார்த்து நான் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன்னு சொல்லுவேன். சந்தோஷமா இருங்க. இந்த வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக அமையும். ஸோ தீபு வந்துட்டு கனால இருந்து தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் மனோஜ் வந்துட்டு நான் சின்ன பொண்ணாக இருந்தேன். கண்டிப்பா பாட கூட சரி. ஸோ ஹாய் எல்லாருக்கும். ஒரு சோடு குயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து கொண்டு பக்கத்தில கண்ணு படும் நிக்கையில திடீர்னு வட்ட செயலாளர் 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தா விளங்க. அப்புறம் வந்து இதுக்கு நடுவில் ஒரு பியூட்டிஃபுல் மொமெண்ட் ஒன்று நடந்துச்சு. ஒரு ஃபேன் வந்து இவங்களுக்கு ஒரு gift கொடுத்தாங்க. அதை பார்த்து இவங்க ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. இது வந்து த்ரெட் ஆர்ட். ஓகே. வந்து 5500 லைன்ஸ் இருக்கு. அடேங்கப்பா. உண்மை சொல்லணும்னா எனக்கு இது பண்ண தெரியாது. இவங்க 2 பேருக்கு வேண்டிய நான் கத்துக்கிட்டு பண்ணேன். சூப்பருங்க சூப்பருங்க. 5500 த்ரெட்ஸ் வச்சு இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட். அதுவும் ஆர்ட் அண்ட் ஆர்டிஸ்ட் பக்கத்தில் இருக்காங்க. அதுவும் கற்றுக்கிட்டு பண்ணியிருக்காங்க இதுக்காக. அப்படியா? ஓ, இவங்களோட ஃபேன் மொமெண்ட்டுக்காக இன்னைக்கு வந்து இவங்களோட வெட்டிங்காக இந்த சர்ப்ரைஸான விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து எனக்கு ரொம்ப வந்து பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி நான் எட்டி பார்த்துட்டேன். பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு. செம்ம ஷாக் ஆகிட்டேன். இது வந்து ரீசெண்டாக தான் வந்துட்டு இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் இவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப கஷ்டம் இது. பிகாஸ் என்ன நம்ம வரைகிறது ஓகே, பட் ஆனால் த்ரெட்ல நம்ம ஒரு விஷயம் கொண்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஸ்பைடர்மேனை விட அதிக வம்பு விட்டுருக்கீங்க. யூஸ்வலாக பண்ணுறேன்னா பரவாயில்ல, கற்றுக்கிட்டு பண்ணியிருக்கீங்க. அது இவ்வளோ பர்ஃபெக்ட்னா இது வந்து அன்பிலீவபிள். விளையாட ஜோடி தேவை
வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை. அப்படியே ஜாலியாக நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டே இருக்கிறப்போ பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே இங்கே திரும்பினா ஆல்ரெடி நிறைய பேர் சாப்பிட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு எனக்கு எக்ஸைட்டட் ஆயிடுச்சு. அதை நான் உங்களுக்கும் காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். இதை தவிர ஐஸ்கிரீம், ஃப்ரூட்ஸு, பீடா அப்படின்னு நிறைய இருந்துச்சு. ஜாலியாக சாப்பிட்டு அப்படியே நாங்கள் ஃபோட்டோ எடுக்க போயிட்டோம். அப்புறம் அந்த டிஜேலாம் மிரட்டிட்டாங்க. செம்ம ஃபன்னு, மொரட்டு வைப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பஸ்ஸு கிடைக்குமா கிடைக்காதா? பஸ்ஸு கிடைக்காம தானே அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம். எல்லோரும் கிளம்புறதுக்கு முன்னாடி போகிறோன்னு சொன்னோம். ஆமாம், எல்லோரும் கிளம்புனதுக்கு அப்புறம் போகாமல் உட்காந்துருக்கோம். வெளியில் போனால் ஒரு சேர் ஆட்டோ கூட வர மாட்டேன். 400 ரூபா. அதனால் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். அவர் அந்த நிற்கிறாரு, காட்டுங்க, அந்த ஸ்டேஜில் நிற்கிறாரு. எங்களால் போக முடியல. நாங்கள் மதுரையிலேருந்தே 400 ரூபாய்க்கு தான் வந்தோம். இங்கேருந்து அடுத்த தெருவுக்கு போகிறதுக்கு 400 ரூபா கேட்குறாங்க. ஆளுக்கு 150 ரூபா வச்சுட்டு உட்காந்துருக்கேன் பாக்கெட்டில். ட்ரெஸ்லாம் காஸ்ட்லியாக இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ட்ரெஸ்லாம் நல்லா காஸ்ட்லியாக இருக்கும். அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கோம். நாளைக்கு காலையில் எல்லாத்தையும் கூட்டி அள்ளிட்டு தான் போகிறோமா? இல்லை, அதான் அப்படியே குப்பை வேலை அள்ளி போட சொன்னாங்க. அதையும் அள்ளி போட்டோம்னா ஏதாவது காசு தருவாங்க. அதை வச்சு ஊர் போய் சேர்ந்துடலாம். ஃபஸ்ட்டு ஊர் கிளம்பு. என்ன செய்வேன் இப்போ என்னென்ன சொன்னேன். நான் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா சாப்பிட்டோம். ஃப்ரெண்டோட கல்யாணம் கூடவே இருந்த ஒரு பொண்ணோட மேரேஜ் வந்து பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெஸ்ட் கப்புள்ஸ், ஹாப்பி ஃபார் யூ. மனோஜ் அண்ணா அண்ட் தீபிகா நன்றாக இருந்தது. சோறு வந்ததுக்கு கிடைக்கிற ஒரு பீரு. நான் பீரெலாம் அடிக்க மாட்டேன், சரக்கு அடிக்கிற பழக்கம் கிடையாது. இவர் தான் இங்கே எதிர்பார்க்குறது. கெஞ்சா அடிப்பேன். ஸோ வந்தோம், நல்லா சாப்பிட்டோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆனால் இங்கே போகிறதுக்கு தான் பஸ் இல்லை, ஆட்டோலாம் எதுவும் இல்லை. ஸோ அதுக்காக ஒரு காரில் தான் போகணும். ப்ரோ ஒருத்தர் இருக்கார், அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபைனலி கார் வந்துருச்சு. நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் ஒரு 10:30க்கு போகலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா எங்கள் ஃப்ரெண்ட் ரூம் இருக்குது, அங்கேயும் ஒரு பிளான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போகிறது 12:30 இருந்தாலும் 12 ஆனாலும் இவங்க ட்ராப் பண்ணோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க. அங்கே போய்ட்டு ஒரு முரட்டு ஃபன் இருக்குது.